இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்க்கு நடக்கலாம், உங்களுடைய மேனேஜருடைய மேனேஜர். இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கிறேன்னா லே ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு அன்சர்டனான ஒரு விஷயம் தான். நீங்கள் எவ்வளோதான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க உங்கள் ஒர்க்கில் அப்படின்னாலுமே கம்பெனி உங்களை வந்து லே ஆஃப் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த லே ஆஃபை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு கம்பெனி உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக டேக்கிள் பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாட்டி வந்து எனக்கு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க கம்பெனியினுடைய டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் கரியரில். ஸோ அதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதை வச்சு எப்படி வந்து இதை டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி என்ன லே ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய பேக்கப் பிளான் நான் 3 விஷயம் கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற சேலரியில் மந்த்லி சேலரியில இருந்து ஏர்லிக்கு வந்து கால்குலேட் பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இயர்லி கன்வெர்ட் பண்ணும்போது 2 into 12 24 lakhs. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பேக்கப்பாக வச்சுக்கணும். அண்ட் இந்த 1 year அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிளான் நீங்கள் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 3 months or 6 months வாட் எவர். அண்ட் இந்த 1 year வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சடனாக வந்து நம்மளை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். இஃப் ரிக்வயர்ட் தேவைப்பட்டா 1 month or 2 month பிரேக் எடுத்துட்டு கூட பொறுமையாக ஜாப் சர்ச் பண்ணலாம். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லே ஆஃப் பண்ணுற அந்த டைம்ல வந்து நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் உங்களால் பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலர் ஒர்க் டைம்லேயே வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். மேபி வர்ற மந்த்லி சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து தனியாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பேக்கப்பாக இருக்கும். கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படின்றதும் வந்து நமக்கு தெரியாது. ஒரு சில கம்பெனிஸ் வந்து காம்பன்சேஷனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் 3 months 6 months 1 year. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. அவங்க என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செவரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சேவ் பண்ணி. ஏன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜாப் இல்லை, சேலரி மந்த்லி இல்லை அப்படின்னாலுமே மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐஸ், அதர் பில்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்ரெசிவாக வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மொமெண்ட் கம்பெனி வந்து என்ன லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சது உடனே என்னோட ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணி இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். எவ்ரி டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 குவாலிட்டி ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து 1 or 2 இன்டர்வியூ கால்ஸாவது வரும். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே ஒரு ஜாப்ல லேண்ட் ஆக முடியும். அண்ட் அதே மாதிரி லிங்க்டின்லையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் செக்ஷனில் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்ற அந்த பட்டன், அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட இருக்கிற அந்த நெட்வொர்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லிங்க்டின்ல போயிட்டு ஒரு ப்ரொஃபைலை வந்து கண்டுபிடிச்சு நெட்வொர்க் கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அதை நான் சொல்ல. மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய கசின்ஸ் ஒரு ரிலேஷன்ஸ் யாராவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரெஸ்யூமே அனுப்பு, நான் என்னோட கம்பெனி போர்ட்டலில் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு நெட்வொர்க்கிங் பீப்புளை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், which is very important. ஏன்னா அதர் மெத்தட்ஸ், அதர் சேனலில் உங்களுடைய ப்ரொஃபைலில் போகிறதுக்கும் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கில் ரெஃபரலில் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட்ஸ் சே நௌக்கரி லிங்க்டின் எடுத்துக்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10,000 கேண்டிடேட்ஸில் நீங்கள் ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு. பட் இன்டர்னலாக ரெஃபரல் மூலயமா வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கொடுக்குற அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. உங்களை இன்டர்வியூ கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஹையரிங் ப்ராசஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக போகும்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த கார்பரேட்டே வேணாம், இந்த ஐடியே வேணாம், நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா அப்படியே விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேபி பிசினஸ் பண்றதோ, சைடு ஹசல் மாதிரி வந்து கிரியேட் பண்றதோ, இல்ல வேற வேலை வந்து வேற இண்டஸ்ட்ரி தேடுறதோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லே ஆஃப்ல வந்து அடிபட்டிருப்பாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் எவ்ரி மந்த் 2,20,000 சம்திங் சேலரி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஐடி ஒர்க்ல அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. நான் ஜாபை குவிட் பண்ண போறேன் சொல்லிட்டே இருந்தான். ஒரு பாயிண்ட்ல அவனே அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். இந்த ஆயில் மில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இது எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ற அந்த மில்லு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 70,000 வந்து ஏர்ன் பண்றான். இஸ் ரியலி டூயிங் குட். முன்ன ஏர்ன் பண்ற சேலரியை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான், பட் he is happy now. அந்த மாதிரி சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த பிசினஸ் பத்தின நாலேஜ் இல்லாம ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து வேற எதனா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது அப்படின்றது வந்து இமீடியட்டா நடக்காது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு என்ன, அதுலயே வந்து நீங்க கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணணும். ஈவன் உங்களை வந்து லே ஆஃப் பண்ணாலுமே உங்க ரோல் ரிலேட்டடா, உங்க ஃபீல்ட் ரிலேட்டடா என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடான லேர்னிங், சர்டிபிகேஷன் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணலாம். ஸோ தட் ஈவன் அந்த லே ஆஃப் அந்த ஒரு பிரேக்லயுமே வந்து நீங்க கண்டினியூஸா வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இன்டர்வியூல நீங்க இதே வந்து நீங்க சொல்லலாம். கம்பெனிஸ்மே வந்து கண்டினியூவா லேர்ன் பண்ணி க்ரோ ஆகுற ஒரு கேண்டிடேட்டை தான் வந்து ஹையர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், செகண்ட் உங்களுடைய ஜாப் சர்ச்சை நீங்க ஃபாஸ்டன் பண்ணணும், ரொம்ப அக்ரெசிவா ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். மூணாவதா உங்களுடைய ஸ்கில்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து லே ஆஃப் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நான் 2 வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வீடியோவோட கடைசி எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற கண்டென்ட் கொஞ்சமாவது வேல்யூபிளா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, so that you won't miss the updates. That's it for today. Stay tuned until I catch up in the next video.